வெந்தயம் போடுறேன், பொரியுது. இந்த இருக்குது சோம்பு போட்டேன்னா வெங்காயம் தான் போடணும். பாதி வெங்காயம் போட்டு போதும். கரண்டிட்டாங்க. கருவேப்பிலை போட்டாச்சு. மீனில் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன், அதனால் இதுதான் போடுவேன். இப்போ மிளகா பொடி போடுறேன் எண்ணெயில், வெறும் தனி மிளகா பொடி போதும். இந்த தூக்கி ஊற்றுறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உடனே மூடிடணும். அந்த வாசம் போகாது. முருங்கைக்காய் போடுறேன், இப்படித்தான் போடுவேன். இது நான் வதக்க மாட்டேன் தானத்தில். ஏன்னுட்டா அதுதான் நம்மளுக்கு நேச்சுரலான ஒரு சாப்பாடு. 7 நிமிஷம் நம்ம தம்மில் வச்சுட்டோம்னா அந்த ஆணத்தை எல்லாம் சாந்து நல்லா இது பண்ணி ரெடி ஆகி நல்லா இருக்கும். நல்லா கொதிக்குது. நான் கொஞ்சம் உப்பு குடிச்சு பார்க்க போகிறேன். இருக்கா சொல்லு. இதுட்டு 6 ஸ்பூன் போடணும். இந்தாங்க, இந்த மாதிரி தண்ணியாக இருக்குது, அதனால போட்டுக்கலாம். மல்லி தனியாக பொடியை போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். மிளகு பொடி தண்ணி போடு. கொஞ்சம் அரை ஸ்பூன், 1/4 ஸ்பூன், 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. திரும்ப தண்ணியாகவும் ஒரு மாதிரி நல்லா தெரியலேண்டா அது போட்டு அப்படியே கொதிக்க விட்டுருங்க, நல்லாயிருக்கும். சூப்பராக குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த பாவே இதுவும் பொல்லா போய் விட்டா இருக்கு. அது தேடுதுரி அம்புட்டேன். இந்த பூனை செல்லம் கொஞ்சம் தேஞ்சு போயிடுவேன். வாவ். அதான் சொல்லிகிட்டே இருக்கேன்ல. அப்படி இல்லாமல் இருந்தால் இப்படி மக்களை நான் வளர்க்க முடியுமா? போடு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த இருக்குது மண்டை, இந்த இருக்குது மீன். ஆஹா முருண்டு சுட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு வயசில் எல்லாம் எனக்கு இவ்வளோ ஒரு இதை பறக்கத்தை எல்லாம் மக்களுடையது எல்லாருடையதும் துவா பறக்கத்தும் நல்லா கிடைக்குது. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப ஆதரிங்க என்னையே. ஆமாம், சும்மா இல்லை.